ரெண்டு அணியிலையும் விவாதத்தை நிறைவு செய்து விட்டார்கள். இன்றைய ஞாயிறு பட்டிமன்றம் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே தலைப்பை விட்டு விலகி செல்லாமல் அற்புதமாக தலைப்புக்குள்ளேயே இந்த 6 பேரும் அருமையாக விவாதத்தை தந்திருக்கிறார்கள். அதற்கு உங்கள் சார்பாக முதலில் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இப்ப இதுல தீர்ப்புக்காக சில விஷயங்களை யோசிக்கணும். குணம்பெறவேங்கிற அணி எதை மையமாக வச்சு சொல்றாங்கன்னா, அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு மருத்துவத்தின் வளர்ச்சி இருந்திருக்கிறது. உயர் மருத்துவம் வந்துவிட்டது, நம்முடைய உயிரும் மகத்துவமாக மாறிவிட்டது. இதை நீங்க மறுக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய கேள்வி நாம யோசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து ஒன்று சொன்னாங்க, அன்னைக்கெல்லாம் பார்க்கலாம் குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிடும், அதை மாதிரி இளம் வயது மரணம்ங்கிறது நிறையா நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு குழந்தை இறப்பு தடுக்கப்பட்டிருக்கிறது, இளம் வயது மரணம்ங்கிறது குறைந்திருக்கிறது, சராசரி ஆயுள் கூடி இருக்கிறது. இது எங்களுடைய மருத்துவத்தினுடைய சேவை இல்லையா, மகத்துவம் இல்லையா என்ற அடிப்படையிலே இவர்களுடைய விவாதம் இருந்தது. மூடப்பழக்கமே இன்னைக்கு இல்லாம போச்சு. மூடப்பழக்கத்தை ஒழிச்சதுக்கு காரணம் எங்களுடைய மருத்துவத்தினுடைய குணம் பெற செய்யக்கூடிய குறிக்கோள் தான் என்ற அடிப்படையிலே பேசினாங்க. பொதுவாகவே நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா, நல்லா குணம் அடைஞ்சிட்டா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, குணமானதே போதும் அப்படின்னு நினைப்போம். அதுவே குணம் அடையலேன்னு வச்சுக்கங்க, நம்மளே குறைபட்டுக்குருவோம். என்ன வைத்தியம், என்ன பார்த்தாங்கன்னு. இந்த மனநிலையும் மக்களிடத்தில் இருக்கின்ற போது அதை நீங்கள் வைத்துக்கொண்டு எடை போடாதீர்கள். இன்றைக்கு மருத்துவம் மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே இவர்கள் விவாதத்தை தந்தார்கள். இந்த அணி இன்றைக்கு பணத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சொன்னாங்க. பணம் பெறுவதையே குறிக்கோளாக இன்றைக்கு மருத்துவம் கையில் எடுத்துக்கொண்டது. நாங்கள் மருத்துவத்தை குறை சொல்லல, அந்த வளர்ச்சியை ஏத்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை இந்த நாட்டில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம ரெண்டையும் வச்சு பார்க்கிறப்ப ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும். இன்று நோய் பெருகியதற்கு, மருத்துவம் வளர்ந்ததற்கு மருத்துவம் மட்டுமே காரணம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள் மாறியதால் ஏற்பட்ட நிலைமையும் இது என்பதனை இந்த பட்டிமன்றத்திலே நாம் யோசிக்கக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஆத்து நீரில் குளிச்சா வாதம் போகும்பாங்க, அருவி நீரில் குளிச்சா பித்தம் போகும்பாங்க, சோத்து நீரை சாப்பிட்டா ரெண்டுமே போகும்பாங்க. இப்படி உணவிலேயே மருத்துவத்தை மகத்துவத்தை சொல்லி வளர்ந்த நாடு நம்முடைய நாடு. இன்னைக்கு அதை நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. போற போக்கில் ஒரு பழமொழியில சொல்லுவார், சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைம்பாங்க. சுக்கு, அந்த சுக்கு மிளகு திப்பிலின்னு 3 சொல்லுவாங்க, திரிகடுகம்னு இலக்கியத்தில். அந்த 3 சாப்பிட்டுட்டு வந்தாலே உடலுக்கு எந்த விதமான நோயுமே இல்லைம்பாங்க. ஆனால் அவற்றையெல்லாம் இப்போது கடைபிடிக்கிறோமா? அது இல்லை. அதனால் இன்று நோய் வந்திருக்கிறதே தவிர மருத்துவத்தை குறை சொல்லாதீர்கள் என்ற விவாதம் 2 பக்கத்தில் இருந்து வந்துச்சு. இந்த அணியும் சொன்னாங்க, இந்த அணியும் சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் உணவே தான் மருந்து, இன்னைக்கு மருந்து தான் உணவுன்னு வாழ்க்கை ஆயிப்போச்சு. ஒரு வீட்டுக்காரர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாருங்க, நல்ல தூக்கம், அசந்து தூங்குறார் மனுஷன். வீட்டுக்காரம்மா போய் அவரை கத்தி கத்தி எழுப்பிருச்சு. அந்த ஆளு அவ்வளோ சத்தத்தை கேட்டு முழிச்சு எந்திரிச்சிட்டு என்னமான்னு கேட்டாரு, ஏங்க தூக்க மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டீங்க, இந்தாங்க மாத்திரை அப்படின்னுச்சு. பாருங்க, இயற்கையா அந்த மனுஷன் தூங்குறான். ஆனா மனிதன் எப்படி பழகி போயிட்டோம் இன்னைக்கு மக்கள்னா, தூக்க மாத்திரை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும், இதை போடாம இருக்கக்கூடாதுன்னு மருந்துக்கு அடிமையாக கூடிய ஒரு நிலையிலே நாம் வந்துவிட்டோம். இப்படி வந்துவிட்ட நிலையை வைத்துத்தான், இந்த பலவீனத்தை வைத்துத்தான் இன்றைய மருத்துவர்கள் அதனை வியாபார துறையாக இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் மனச்சாட்சியோடு இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் போய் 10 லட்சம் 20 லட்சம் இவங்க சொன்ன மாதிரி டொனேஷன் கொடுத்து அதுல படிச்சு வந்து முதலீடை எடுக்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய ஆடம்பர மருத்துவமனையை கட்டி வச்சு அங்க வச்சு சம்பாதிக்கிறவங்களவே நம்ம விட்டுருவோம். அரசு ஒதுக்கீட்டிலே கிடைத்து அங்கு படித்து வந்து அரசு மருத்துவமனையிலேயே வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களிலே எத்தனை பேர் மனிதநேயத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்கள். நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள்,
கிராமத்தில் கூட RIMP முடிச்ச ஒரு சாதாரண மருத்துவர்கள் உடனே கிராமத்தில் வைத்தியம் வேணும்னா பெரிய டாக்டரை போய் தேடி போக முடியாது, பெரிய மருத்துவமனைக்கு போக முடியாது. அவர்கள் உடனே ஒரு முதலுதவி மாதிரி செஞ்சு 5 ரூபா 10 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நகரத்திலும் கூட எத்தனையோ MBBS MD படித்த டாக்டர்கள் குறைந்த கட்டணத்திலே குறைந்த மருந்து எழுதி கொடுத்து, இவங்க சொன்னாங்களே மருந்து பட்டியலே பெரிய ஓலை மாதிரி இருக்குதுன்னு, மருந்து அதிகம் சாப்பிட சாப்பிட அதுவே இன்னொரு நோயை கிளப்பி விட்டுருது. ஒரு இதுக்கு சிகிச்சை பெற போனோம்னா அந்த மருந்தை சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்னொரு நோய் வந்துருது. அப்ப நோயாளியாகவே நம்மை திரும்ப திரும்ப வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறதே, அதுதான் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் எத்தனையோ மருத்துவர்கள் குறைந்த கட்டணத்திலே சரியான மருந்தை குறைவாக கொடுத்து உடல்நலத்தை காப்பதிலே இருக்கிறார்கள், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் எண்ணிக்கை பணத்தையே குறிக்கோளாக கொண்டிருக்கிற மருத்துவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது குறைவாக இருக்கிறது. அந்த குறைவான எண்ணிக்கை என்றைக்கு பணத்தை விட்டுவிட்டு குணம் பெறுவதே குறிக்கோள் என்று அவர்கள் எண்ணிக்கை நிறைவாகிறதோ அன்றைக்கு இன்றைய மருத்துவம் குணப்படுத்துவதைத்தான் பிரதானமாக கொண்டிருக்கும். அதற்காக மருத்துவத்தை குறை சொல்ல நாம் இல்லை, மருத்துவர்களை குறை சொல்ல தயாரில்லை. இன்றைய மருத்துவம் பொதுவா மருத்துவத்தை குறை சொல்லிட்டு போயிட முடியாது. இந்த மருத்துவம் வேணாம்னு ஒதுக்கிட முடியுமா? இந்த மருத்துவத்தின் வளர்ச்சியை நம்ம எடுத்துக்கிற இல்லாம இருக்க முடியுமா? அதை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய மருத்துவத்தின் போக்கு, மருத்துவர்கள் கையாளக்கூடிய விதம், இவை இரண்டும் பணம் இருப்பவனுக்குத்தான் உயிர் தங்கும், பணம் இருக்கிறவன் தான் நிம்மதியாக உறங்கலாம், எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த நிலை மாற வேண்டும். மனிதநேயமுள்ள மருத்துவர்கள் இந்த நாட்டிலே மருத்துவத்தின் மகத்துவத்தை காப்பதற்கு நிறைய வர வேண்டும். அது வருகின்ற வரையிலும் இன்றைய மருத்துவம் குணம் பெறவே என்று சொல்லுவதை விட பணம் பெறவே என்று சொல்லுவதே இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கும் என்பதனை அறிவித்து, இன்றைய ஞாயிறு பட்டிமன்றத்தை போல அடுத்த ஞாயிறு பட்டிமன்றத்திலும் இது போன்ற ஒரு அருமையான தலைப்பில் அற்புதமான பேச்சாளர்களை கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அவனி மாடசாமி. எங்கும் தமிழ், எங்கள் தமிழ், ஜீ தமிழ்.